அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் முதல் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 40க்கு 40ஐயும் வெற்றி எடுத்திருக்கோம். ஒரு 100% ஒரு விக்டரி தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் எனக்கு ஒரு மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த கன்னியாகுமரி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கிறோம். என்ன சொல்ல போல மக்கள் இப்போ தெளிவாக இருக்கிறார்கள். பிரிவினையை கொண்டு ஆட்சி செய்ய நினைக்கும் எதிர்கட்சிகளை துரத்தி எறியும் நேரம் தான் இது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும் என்று இதை நான் சொல்லிக்கிறேன். வருகின்ற 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தல்களும் மாபெரும் வெற்றியை அடைவோம் என்று இந்த இடத்துல நான் சொல்றேன். அவங்க அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் தான் மாபெரும் வெற்றி அடையும் சொன்னார்கள். அவராலேயே வெற்றி அடைய முடியவில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் 26 இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. கண்டிப்பாக நான் இன்னும் மிக வலுவாக நாங்கள் வருவோம் என்று இந்த இடத்துல சொல்லிட்டு மிகப்பெரிய வெற்றியை 26லும் தருவோம் என்று சொல்லுவோம். சில இடங்களில் பாஜக 2வது இடத்த வாக்கு வங்கியில் வந்திருக்கு. இது எப்படி சொல்ல பாக்குறீங்க சார்? அதாவது 2வது வருவது ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஊருடைய தன்மைகள் ஒன்று. ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த தொகுதியில் சிறப்பு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வேட்பாளர் போட்டிருக்கிறார்கள். வெற்றி யாருக்கு வருகிறதா கடைசியில் நம்ம தேவைப்படுது. 40க்கு 40 வெற்றியை இந்திய கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். தமிழகத்தில் பாஜக திமுக அந்த நிலை ஏற்படுமா? கண்டிப்பாக இல்லை. இந்திய கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. மிகவும் வலிமைப்படும் சொல்லிக்கிறேன்.